இறைவன் அன்பாளன், அருளாளன், கருணையாளன்லாம் சொல்கிறது. ஆனால் மக்களெல்லாம் ஒரு மாதம் பட்டினி போடுறான். பெத்த தாய் பிள்ளை பசிச்சிருந்தால் தாங்க மாட்டா. ஒரு மாதம் உங்களை பட்டினி ஓடுற கடவுள் எப்படியே அன்பாளனாக இருக்க முடியும் என்றெல்லாம் சிலர் கேட்பது உண்டு. உண்மைதான். சகோதரர் கேட்குறது, சாப்பாடு நீங்கள் நோன்பு காலத்தில் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சில கொழுப்பு சக்தியெல்லாம் குறைக்கும். தண்ணி கூட குடிக்கக்கூடாதுங்கிறீங்களா? இது ரொம்ப கொடுமையாக இருக்குது, இது ரொம்ப கடுமையாக இல்லையா என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் எளிமையாக முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தானே சொல்கிறேன். காலை சாப்பாடு அப்படி தானுங்க பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் தமிழ் படுத்துங்களேன். ஃபாஸ்ட்டுன்னா நோம்பு, பிரேக்குன்னா துறக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டை தமிழில் என்னை மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் மொழிபெயர்க்க சொன்னால் நான் நோன்பு திறப்பதுன்னு தான் மொழிபெயர்ப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நோன்பு திறந்தாச்சான்னு அர்த்தம். ஏன் அப்படி கேட்குறோன்னா, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டு போய் படுத்துடுறோம். காலையில் எத்தனை மணிக்கு எஞ்சிருக்கோம்? 6 மணிக்கு எழுந்திருக்கோன்னு வைங்களேன். எழுந்து தான் நம்ம சாப்பிட்றோம். காலையில் இடையில யார் எஞ்சி தண்ணி குடிக்கிறதில்ல, பெரும்பாலும் நான் சொல்கிறேன். அப்போ உடலுடைய இயல்பு என்னென்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டேன்னா காலையில் 6 மணி வரை நான் தண்ணி குடிக்க மாட்டேன். என் உடல் எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருக்குது. அதனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நோன்பு திறக்கிறது அப்படிங்கிறோம். நாங்கள் 11 மாதமாக நைட்டில் உள்ள நோன்பை அந்த 1 மாதம் காலையில் வைக்கிறோம். அவ்வளோதான் இதில் உள்ளது. பெரிய சிரமங்கள்லாம் கிடையாது. ஒன்றும். இரண்டாவது என்னவென்று சொன்னால், இரவு நோன்பு வைப்பதற்கும் பகலில் நோன்பு வைப்பதற்கு வேறுபாடு இருக்குது. அது தூங்கிட்டு இருப்போம், அது ஒரு மரணம் மாதிரி, அது சிறு மரணம் தான். அதில் தண்ணி தேவை இருக்கா, சாப்பாடு தேவை இருக்கா, வேறு எதுவும் தேவை இருக்காது, படுத்து கிடப்போம். முழிச்சிருந்தேன்னு வைங்களேன், போட்டதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும். 3 வேளை சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஒரு 10 வேளை 13 வேளையாவது இருக்கும். நம்ம வடையும் பஜ்ஜியும் பார்த்துட்டாலே நம்மளால் நகர முடியாது. ஆனால் இது எல்லாம் எதற்கு என்று சொன்னால், இந்த கலோரி நாம் எடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், டாக்டர்கிட்ட போனால் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ல டாக்டர் ஒரு ஆளே காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் டயட்டில் இருங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்றதை சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த சாப்பாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் என்று சொன்னால், டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. மருத்துவர்கள்ட்ட கேளுங்க, டீடாக்சிஃபிகேஷன்னா என்னன்னு. உடலில் நம்ம போடக்கூடிய இந்த டேங்க் இருக்குல்லையா, உங்களுக்கு எளிமையாக புரிகிறது சொல்கிறேன். இந்த டேங்க் இருக்குல்லையா, டேங்கில் சும்மா நீங்கள் தண்ணி ரொப்பிக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி தொட்டியில். அந்த தண்ணி கீழே அப்படி எல்லா இடம் வருது. அந்த தண்ணீர் சுத்தமாக வடிஞ்சதுன்னு வைங்களேன், தொட்டியில் பாசம் பிடிக்கும். நீங்கள் அந்த தண்ணீரை பாசம் பிடிக்காத அளவுக்கு தண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தொட்டி அப்படியே இடையில் உள்ள அந்த தூசுகள்லாம் அதில் கிடந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம் போடக்கூடிய இங்கே தான் சைவம் அசைவம்லாம் இந்த தொண்டைக்கு மேலே தான் சைவம் அசைவம் பிரச்சனை. இதுக்குள்ளே போயிட்டால் எல்லாம் உணவு தான். இந்த உணவை புரோட்டீனாகவும் கொழுப்பாகவும் இது புரதமாகவும் இந்த உடம்பு பிரிக்குது. இப்படி பிரிக்கும் போது என்ன செய்யறோன்னா, அதை பிரித்து முடிச்சு நரம்புகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அடுத்து போடுறோம், அதை பிரித்து முடிச்சு அனுப்புறதுக்குள்ளே திருப்பி போடுறோம். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியான முறையில் டைஜஸ்ட் ஆகாது, பிரிக்காது. இந்த ரமலான் மாதம் நோன்பு வைக்கும் போது என்னன்னு சொன்னால், நம்ம இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும்போது அந்த நரம்பு மண்டலம் மிகச் சரியாக வேலை செய்து 3ஐயும் பிரித்து எடுத்து உடலில் தங்கி இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் அது புரோட்டீனாகவும் கொழுப்பாகவும் புரதமாகவும் மாற்றுகிறது. அதனால மருத்துவ ரீதியாக நோன்பு என்பது ஆரோக்கியமானது என்று சொல்கிறார். கெட்டோபாலிசம் என்று ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கொழுப்பு, கெட்ட கொழுப்பு உறைவது இருக்கு இல்லையா, இந்த கெட்ட கொழுப்பு உறைவது நாம் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருப்பதனால தான். இந்த கெட்டோபாலிசத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு நாள் நோன்பு இருந்தாலும் பத்தாது, 1 மாதம் நோன்பு தேவை என்பது சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறேன். ஆனால் கெட்டோபாலிசத்துக்காகவோ டீடாக்சிஃபிகேஷனுக்காகவோ நாங்கள் நோன்பு வைக்கல, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம். பசித்து இருக்க வேண்டும். ஏன் பசித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், பசியை உணரும் போது தான் அடுத்தவனுடைய பசி என்னன்னு தெரியும். அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்ற குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், நான் பட்டினி கிடந்திருக்கேன், நாக்கு எப்படி சுண்டி இழுக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ பசித்திருந்து அந்த பசியை உணரக்கூடிய ஒரு தன்மையை நான் பெற வேண்டும். ரெண்டாவது, அடுத்து என்னவென்று சொன்னால், பணக்காரர்கள் பட்டினி கிடக்க மாட்டாங்க. சவுதி மன்னர் என்ன பட்டினி கிடக்கணும் தலையெழுத்து அவருக்கு இல்லை. ஆனால் அவரும் அடிமை, அவரும் பட்டினி தான் கிடக்க வேண்டும். நோன்பு 30 நாளும் சவுதி இளவரசர் பட்டினி தான் கிடப்பார், தண்ணி கூட குடிக்காமல் கிடப்பார். எனக்கு இவ்வளோ வசதிகள் இருந்தும், இத்தனை வேலையாட்கள் இருந்தும், நான் இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப நான் பசித்திருக்கிறேன். இந்த உணவை குறைக்கும் போது தான் அறிவுக்கு வேலை வரும். தவறாக எடுக்க வேண்டாம். உணவு கூட கூட அறிவு மழுங்கி கொண்டே இருக்கும். எனவே இந்த உணவை கட்டுப்பாடு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் இருக்கிறது. அடுத்து என்னவென்று சொன்னால், இது மிக முக்கியமான பயிற்சியை வழங்குகிறது. அந்த பயிற்சி என்னவென்று சொன்னால் இறையச்சம் என்ற ஒரு பயிற்சி.
பட்டினி கிடப்பதனால எப்படி இறையச்சம் வரும்? பட்டினி கிடந்தா பசிதானங்க வரும், இறைச்சம் வருமா? கோயிலுக்கு போனால் இறைச்சம் வரும், பள்ளியாசலுக்கு போனால் இறைச்சம் வரும், சர்ச்சுக்கு போனால் இறைச்சம் வரும். நீங்கள் நினைக்கலாம் பட்டினி கிடந்தா எப்போ இறைச்சம் வரும் என்று சொன்னால், என் கண் முன்னால் உணவு இருந்தும் கூட கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் சாப்பிடக்கூடாது. நான் வீட்டுக்கு தெரிஞ்சு போய் யாருக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஜூஸ் ஒரு அழகாக குடிக்கலாமே, ஏன் குடிக்க மாட்டேங்க? கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வை எனக்குள் ஊட்டுவதற்காக ஒரு மாத பயிற்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சூழ்நிலை வரும்போது தவறுகள் அங்கே குறையும். ஒரு கேமரா மாட்டி வச்சிருந்தானா யாராவது ஆஃபீஸில் இணைஞ்சி அவங்க வேணா வாங்க மாட்டான். நம்மளே கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சார் எல்லாம் அங்கே எடுத்து வராங்க சார், யார்கிட்ட சார் பேசுறீங்க? வெளியே போயோ அங்கங்கே கேமரா மாட்டி வச்சிருக்கான், வீட்டில் வந்து குடியாப்பான், அது வேற விஷயம். கண்காணிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வை கொடுப்பதற்காக இறையச்சம் தான் நோன்புடைய நோக்கம். ஆனால் நோன்பு நோற்பதினால் உடலுக்கு கேடு கிடையாது. இஸ்லாம் சக்திக்கு மீறி எந்த ஒரு கட்டளையும் விடாது. இங்கே இருக்கக்கூடிய 5 வயது பிள்ளைகள், 6 வயது பிள்ளைகள், 8 வயது பிள்ளைகள்லாம் நோன்பு நோக்கிறார்கள், 30 நோன்பு நோக்கிறார்கள். அதனால் அவர்கள் எனர்ஜி குறையவும் செய்யாது, அவர்கள் உடல்நலம் பாதிக்கவும் செய்யாது, மாறாக உடல்நலத்துக்கு நலமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்.